இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய பதிவாக நான் ஏற்கனவே கனடா ரெவென்யூ ஏஜென்சி கவனத்தை ஈர்க்கும் சாதாரண தவறுகள் பற்றி பகுதி 1 வெளியிட்டுள்ளேன். இது பகுதி 2. இவற்றில் மேலும் பலவற்றை நாங்கள் அறிய இருக்கின்றோம். அவை என்னவென்று பார்ப்போமா? இதோ வீட்டு தொலைப்பணிகள், செலவுகள் மற்றும் கனடாவில் வரி தாக்கல் செய்வது கணக்கு மட்டுமல்ல. இட் இஸ் அபவுட் கனடா ரெவென்யூ ஏஜென்சி, அதாவது கனடிய வருமான வரி திணைக்களத்தின் நெறிமுறைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியமாகும். ஆவணங்கள் இல்லாமல் குறைபாடுகள் ஆய்வுக்கு வழிவகுக்கும். பொதுவான ரெட் பிளாக்ஸ் அவர்களது கவனத்துக்கு கொண்டு வரணும். ஆவணம் இல்லாத வீட்டு தொலைப்பணி செலவுகள். வீட்டில் வேலை செய்வது சாதாரணம். ஆனால் இந்த வீட்டில் வேலை செய்வது இந்த கோவிடுக்கு பிறகுதான் ஆரம்பமானது. இருந்தும் இந்த வீட்டிலிருந்து வேலை செய்பவர்கள் அவர்களது தொழிலாளர்கள் அவர்களை தொழிலுக்கு அமர்த்துபவர்களால் படிவம் T2200 இல்லாமல் வீட்டு அலுவலக செலவுகளை கூறுவது சிக்கலாகும். சரியான வேலையிடங்கள் மட்டுமே சேர்க்கப்பட வேண்டும். அதாவது வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்களால் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே இந்த சலுகைகள் வழங்கப்படும். 100% வாகன வணிக பயன்பாடு. பெரும்பாலானவர்கள் வாகனத்தை தனிப்பட்ட பயன்களுக்கு பயன்படுத்துகின்றார்கள். முழு 100% வணிக பயன்பாடு துல்லியமான பதிவு இல்லாமல் சிக்கலாகும். மைலேஜ், அதாவது எத்தனை மைல்கள், எரிபொருள்கள் ரசீது, பராமரிப்பு பதிவுகள் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். எனவே எந்த வழியில் நீங்கள் செலவு செய்திருந்தாலும் அவற்றுக்கான ரசீதுகள், ஆவணங்களை மறக்காமல் சேர்த்து வைத்திருப்பது மிகவும் முக்கியம். இதனால் உங்களுக்கு வரி கழிவுகளை ஏற்படுத்துவதற்கும் உங்களுக்கு நன்மை பிறக்கும். அதிக உணவு மற்றும் பொழுதுபோக்கு செலவுகள். உணவு செலவுகளில் 50% மட்டும் கழிக்க முடியும். குடும்பம் அல்லது தனிப்பட்ட உணவுகள் சேர்த்தால் ஆய்வு ஏற்படும். ஊழியர்களை தவறாக ஒப்பந்தக்காரராக பயன்படுத்துதல். தற்பொழுது கனடாவில் பல தொழிலாளர்கள் இந்த விதை பின்பற்றி அவர்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வரிகளை செலுத்தாமல் இருக்கின்றார்கள். அது இப்பொழுது பெரிய சிக்கலாக வந்து கொண்டிருக்கின்றது. எனவே அவர்கள் ஒப்பந்தக்காரர்களாக இருந்தால் அவர்களிடையே ஒரு ஒப்பந்தம் இருக்க வேண்டும். அதாவது அவர்கள் வேலை செய்யும் கம்பெனிக்கும் அவர்களுக்கும் இடையே ஒப்பந்தம் எழுத்தில் இருக்க வேண்டும் என்பது முக்கியம். அது மட்டுமின்றி 7 முக்கியமான குறிப்புகள் அதில் அடங்கியிருக்கும். அவைகளை அவர்கள் பின்பற்றி இருக்க வேண்டும். அந்த 7 முறைகளை பின்பற்றாமல் விட்டால் அவர்கள் அந்த கம்பெனியின் தொழிலாளர்களாக கருதப்படுவார்களே அன்றி ஒப்பந்தக்காரர்களாக கருதப்படவே மாட்டார்கள். இது மிகவும் முக்கியமானதாகும். மற்றும் குழந்தை பராமரிப்பு செலவுகள். தேவையான ஆவணங்கள் இல்லாமல் செலவுகளை கூறினால் கனடா ரெவென்யூ ஏஜென்சி ஆய்வு செய்கின்றது. அதாவது ஒருத்தர் தன்னுடைய பிள்ளையை பராமரிப்புக்காக ஒரு இடத்தில் விட்டால் அது பதிவு செய்யப்பட்ட ஒரு இடமாக இருக்க வேண்டும். இல்லாது பதிவு செய்யப்பட்டவர்கள் தனிப்பட்டவர்கள், அவரது விலாசம், சின் நம்பர், வயது இவையெல்லாம் அதில் அடங்கி இருக்க வேண்டும். அவர்கள் அதை கொடுக்க வேண்டும். அது சில பேர், அநேகமான பேர் தமது சொந்தக்காரருக்கு அப்படியான விஷயங்கள் செய்து கொண்டு அதை அந்த வருமானத்தை காட்டாமல் விட்டால் அவர்களுக்கு தான் நட்டமே அன்றி CRAக்கு நட்டம் என்பது இல்லை என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும். 18 வயதிற்கு உறவுகளுக்கு செலவுகள் பொருந்தாது. அசாதாரண RRSP பங்களிப்புகள். வரலாற்று முறை போல மிக அதிக பங்களிப்புகள், வரம்புகளை மீறும் பணிகள் கவனத்தை ஈர்க்கும். அந்நிய நிதி செயல்பாடுகள். அதாவது 100,000 மேல் வெளிநாட்டு சொத்து இருந்தால் அவர்கள் T1135 படிவத்தில் அறிவிக்கப்பட வேண்டும். வெளிநாட்டு குடும்பங்களுக்கு பண பரிமாற்றங்கள் கவனிக்கப்படுகின்றன. சரியான சான்றிதழ்களில்லாத மருத்துவ செலவுகள், விட்டமின் சப்ளிமெண்ட்கள், ஜிம், அழகு சிகிச்சை போன்ற கவனிக்கப்படும். இதில் பல் மருத்துவம், கண் மருத்துவம், வேறு மசாஜ்கள் போன்றவற்றுக்கான நீங்கள் செலுத்தி இருந்தீர்களானால் அதற்கான ரசீதுகளை வைத்திருங்கள். அது சில நேரம் உங்களுக்கு சில கழிவுகளை தருவதற்கு உதவியாக இருக்கும். இது மிகவும் முக்கியம். சில பேரை தூக்கி எறிந்து விடுவார்கள். ஆவணங்கள் எப்பொழுதுமே முக்கியம் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும். மற்றும் மணப்பிள்ளை வரிகள் இடையேயான வேறுபாடுகள், குழந்தைகள் குறைப்புகள் அல்லது திருமண நிலை தொடர்பான மாறுபாடுகள் தானாக ஆய்வுக்கு வழிவகுக்கும். இது அநேகமாக
பல பேர் இதை பின்பற்றி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் பிடிபட்டார்களானால் அவர்களுக்கு வரி ஆனது போடப்பட்டு, அதாவது எவ்வளவு காலம் அப்படி செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதை கவனத்திற்கு கொண்டு பின்னோக்கி சென்று அதுக்கான வரிகளை திருப்பி செலுத்தி அதுக்கு வரி செலுத்த வேண்டி வரும். முடிவுரையாக கனடா ரெவென்யூ ஏஜென்சி தானாகவும் தரவுகளால் இயக்கப்படும் முறையில் செயல்படுகின்றது. சரியான ஆவணங்கள் வைத்திருப்பதும் முறையாக குறிப்பது இந்த 5 ரெட் பிளாக்குகளை தவிர்க்க உதவும். ஒழுங்காக வரி தாக்கல் செய்யுங்கள், ஆவணங்களை பாதுகாக்கவும் மன அமைதி பெறுங்கள். இது உங்கள் அனைவருக்கும் பிரயோசனமாக இருக்கும் என்று எண்ணி உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொண்டுகின்றேன். இயலுமானால் உங்களுக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்களுடன் பகிர்ந்து அவர்களுக்கும் இதை அறியப்படுத்தினால் அது உங்களுக்கும் நன்றாக இருக்கும், அவர்களுக்கும் நன்றி பயக்கும். நன்றி, வணக்கம்.